السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي ذر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن. ரவாஹு திர்மிதி. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. அந்நிலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய இறையச்சம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் இன்னும் ஒரு சில வரலாற்று சார்ந்த சில நிகழ்வுகளையும், அந்த இறையச்சம் ஒரு மனிதனை எவ்வாறு பலமுடன் வாழச் செய்கின்றது, பாதுகாப்பான அந்த பயணங்களை அந்த மனிதருக்கு கொடுக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. திர்மிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இத்தகில்லாஹ ஹைஸ்மா குந்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்பிஉ ஸய்யிஅத்தல் ஹஸனத, ஒரு தீய செயலை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்கு பின்னால் ஒரு நன்மையை என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள். தம்ஹுஹா, அந்த நன்மைங்கிறது என்ன செய்யும், தீமையை அழித்து விடும். வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், இன்னும் மக்களை நற்குணத்துடன் நடத்துங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த இறையச்சம் என்பது எவ்வாறு ஒரு மனிதனை வலுப்படுத்துகின்றது, சிறந்த வாழ்க்கையை கொடுக்கின்றது, பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுக்கின்றது என்பதை அபு நுஐமில் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய நூலான ஹுல்யத்துல் அவுலியா என்ற நூலில் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. மனித்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, ஆஷ கவியன், அவர் பலமுடன் வாழ்வார், நல்ல சக்தியுடன் என்ன செய்வார், நல்ல முறையில் வாழ்வார். வசார ஃபி பிலாதிஹி ஆமினா, அதே போன்று தமது நாட்டில் பாதுகாப்பாக அந்த மனிதர் செல்வார் என்பதாக அபு நுஐமில் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இறையச்சம் பற்றி ஒரு வரலாற்று குறிப்பை நம்ம பார்ப்போம். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இதற்கு உதாரணமாக நாம் பார்த்தோமேயானால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரியாவிற்கு சென்றுவிட்டு தம்முடைய நண்பர்களுடன் என்ன செஞ்சாங்க, மதீனா நோக்கி வருகின்ற பொழுது தங்களுடைய ஆட்சியின் நிலைகள் குறித்து அறிந்து கொள்வதற்காக, தம்முடைய ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள்லாம் எப்படி வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்காக வேண்டி தங்களது நண்பர்களை விட்டு என்ன செஞ்சாங்க, பிரிந்து தனியாக வந்து கொண்டிருந்தாங்க. அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வயதான மூதாட்டியை கடந்து போகிறாங்க நபிகள் இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த மூதாட்டி இவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்பது தெரியாமல் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல உமர் எப்படி இருக்கின்றார் என்று அந்த மூதாட்டி கேட்டாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் சிரியாவிற்கு சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா சிரியாவிற்கு சென்று மீண்டும் நலமோடு என்ன செய்கின்றார், திரும்புகின்றார் என்பதாக பதில் சொன்னாங்க. உடனே அந்த மூதாட்டி, அல்லாஹ் உமருக்கு நற்கூலி வழங்காமல் இருப்பானாக அப்படின்னு சொல்லிச்சு. உமருக்கு நற்கூலி வழங்காமல் இருப்பானாக அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, ஏம்மா ஏன் இப்படி துவா செய்கிறீங்க என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அந்த மூதாட்டி சொன்னிச்சா,
அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதல் இது நாள் வரை எனக்கு எந்த உதவியும் என்ன செய்யல, கிடைக்கவில்லை என்பதாக அந்த மூதாட்டி அவங்க என்ன செஞ்சாங்க, இவ்வாறு சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, நிலை உமருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இப்படி தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படுதுங்கிறது உமருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்ட பொழுது உடனே அந்த மூதாட்டி சொல்லிச்சான், சுபஹானல்லாஹ், மக்களின் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஒருவர், மக்களினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர் தன் ஆட்சிக்கு உட்பட்ட மேற்கு மற்றும் கிழக்கு பற்றி தெரியாமல் இருப்பாரா? எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர் என்பதாக அந்த மூதாட்டி கேட்டுச்சான். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா உடனே அழுது விட்டார்கள். அழுது கொண்டே கேட்டாங்க. அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க, உமரே, உம்மை விடவும் மிகச் சிறந்த அறிவாளிகள் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க என்று தனக்குத்தானே என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லி கொண்டாங்களாம். பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த மூதாட்டி இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வின் அடிமை பெண்ணே, உமர் உமக்கு செய்த அநீதிக்கு பகரமாக என்னிடம் அந்த பகரத்தை நீ பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி அவரை நரகை விட்டும் காப்பாற்ற விரும்புகின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அதை கேட்ட அந்த மூதாட்டி, என்னை கேலி செய்யாதீர், வந்திருக்கக்கூடியவங்க அமீருல் முஃமினீன் என்பது தெரியாமல் என்னை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேலி செய்யாதீங்க. யாரோ ஒரு உமருக்காக நீர் இறக்கப்படுகின்றீர், அல்லாஹ் உமக்கு அருள் புரிவானாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்ச உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா, இல்லை இல்லை, நான் கேலி செய்யவில்லை மூதாட்டி அவர்களே, உங்களை நான் கேலி செய்யலை, உண்மையைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உமரின் அநீதிக்கு 25 தீனாரை பகரமாக அந்த மூதாட்டியின் கையில் என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த இடத்திற்கு வந்த அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஆகிய இருவரும் உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து, அமீருல் முஃமினீன் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும், அமீருல் முஃமினீன் அவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சொன்னவுடன் இதை கேட்ட அந்த மூதாட்டி, இவ்வளவு நேரம் அமீருல் முஃமினீன் அவர்களை முகத்திற்கு நேராக திட்டிவிட்டேனே அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கக்கூடியவங்களாக ஆயிட்டாங்க. இவ்வளோ நேரம் இவங்களத்தான் நம்ம திட்டிக்கிட்டு இருந்தோமா அவங்களுடைய கண்ணுக்கு முன்னால் என்பதாக பயந்து நடுங்கியவுடன் இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா, நீங்கள் பயப்படாதீங்கம்மா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோல் பேப்பரில் ஒரு ஒப்பந்தத்தை என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. அதில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் இவ்வாறு எழுதப்பட்டிருந்துச்சு, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் உமர் ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்று வரை எனக்கு செய்த அநீதிக்கு பகரமாக 25 தீனார் பெற்றுக்கொண்டு நான் அவரை விடுதலை செய்கிறேன். மேலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நான் அவரை விசாரணைக்கு நிறுத்த மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் என்பதாக எழுதி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹஸ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆகிய இருவரையும் சாட்சியாக்கி அந்த தோல் பேப்பரை என்ன செஞ்சாங்க, ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத வரலாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா என்னை அழைத்து அந்த தோல் பேப்பரை என்னிடத்துல கொடுத்து, அபூ தல்ஹாவே, நான் மரணித்து என்னை கஃன் செய்கிற பொழுது இந்த தோல் பேப்பரையும் என்னோடு இணைத்து விடுங்கள், இந்த கடிதத்தோடு என் ரப்பை நான் சந்திக்க விரும்புகின்றேன் என்பதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கூறிய அந்த செய்தி நவாதிருல் ஹுலஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மனிதர் அப்பழுக்கற்ற அவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு
மனிதருக்கும் அவர்களுக்குண்டான அந்த கடமைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டையும் சிறந்த ஒரு அம்சங்களையும் கற்றுத்தந்தவர்கள் ஹலீஃபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஆட்சி புரிந்து அனைத்திலும் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. இன்ற அளவிலும் பேசப்படக்கூடிய நிலைமையில இறைவனுக்கு அஞ்சி தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி பொறுப்பை சிறந்த முறையில் அமைத்து கொண்டு அதன் மூலமாக எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் ஒரு குற்றவாளியாக நிற்கக்கூடாது, எல்லா விதத்திலும் எல்லா மக்களுக்கும் சிறப்பான உரிமைகளை கொடுத்த உமர் என்கின்ற ஒரு நீதிவானாக இறைவனை சந்திக்கக்கூடிய நிலைகளில் நான் ஆக வேண்டும் என்கின்ற நிலைமையில் வாழ்ந்தவர்கள்தான் அன்றைய சத்திய சஹாபாக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, அத்தகைய நல்வாழ்வு வாழ அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்து வரக்கூடிய அந்த ஆட்சியாளரும் எல்லா விதத்திலும் எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான உரிமைகளையும் வழங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்புள்ள ஒரு ஆட்சியாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள எல்லாமுள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அதன் மூலமாக எல்லா விதமான மன நிம்மதிகளையும் நிம்மதியான வாழ்வையும் பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.